என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டேல. இதுக்கப்புறம் இந்த வீட்ல எப்படி இருக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இல்ல உனக்கு இருக்கு. அம்மா. ரைட்டு, இப்ப பிட்ட போட்டா கரெக்டா இருக்கும். அம்மா. என்ன? இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லி தொலை. அம்மா, நந்தினி வந்து உங்க ரூம்குள்ள திருடன் போயிட்டான்னு சொன்னப்போ பக்கத்துல நான் தாம்மா இருந்தேன். இல்லக்கா, அது திருடன் இல்ல, சுரேகா அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நந்தினி அக்கா கேட்கவே இல்லம்மா. அவன் கண்டிப்பா திருடன் தான்னு ரூமை லாக் பண்ணிட்டு ஓடி போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படியா? ஆமாமா, இது எல்லாமே நந்தினி அக்கா செஞ்ச வேலைதான். இத்தனைக்கும் நான் சொன்னேன், அந்த பையன் ரூம்குள்ள போறத நானே பார்த்தேன் காணு, ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான் சுரேகா அம்மா கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னேன். அப்படியும் நந்தினி கேட்கவே இல்லம்மா. எனக்கு என்னவோ வேணும்னே உங்களை மாட்டி விட்ட மாதிரி தான் தோணுது. நீ போ. சரிங்கம்மா. இவள சும்மாவே விடக்கூடாது. இப்படி பண்ணிட்டாளே. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, வச்சிடறேன். ஏங்க, ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு இப்படியே இருந்தா எப்படிங்க? முன்னாடி ஏற்பாடு செஞ்ச கல்யாணம் தான் நின்னு போச்சு, அதுக்காக இப்படி விட்டுற முடியுமா? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற நீ? இன்னொரு மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணுங்கிற நினைப்பே உங்களுக்கு இல்லையா? அவளும் அவ போக்குல சுத்திட்டு இருக்கா. இங்க பாருமா, நான் 5 வருஷத்தை பத்தி யோசிக்கிறவன். ஆனா என் பொண்ணு 50 வருஷத்தை பத்தி யோசிக்கிறவ. கிழிச்சா சூர்யா சூர்யான்னு அவனே நினைச்சு பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கா. நீங்க தான் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்னங்க அவ்வளவு சத்தம் கேக்குது? வேற யாரு? எல்லாம் உங்க பொண்ணுதான். ஏங்க போங்க, போய் ஆஃப் பண்ணு. என்ன பண்றீங்க? என்னடி இவ்ளோ சத்தம்? இங்க கூட. ஏமா, என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்ன நடந்துச்சு? நான் நினைச்சது எல்லாம் நடந்துருச்சுப்பா. தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு. அப்படியா அர்ச்சனா? பரவாயில்லையே, எப்ப பார்த்தாலும் புலம்புவ, சண்டை போடுவ, ஆனா உன் வாயால இப்படி ஒரு வார்த்தை வருது. அர்ச்சனா, என்னம்மா எதுவும் நல்ல செய்தியா? ஆமாப்பா, கூடிய சீக்கிரமே என் சூரியனுக்கு கிடைக்க போறான். அந்த நாள் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. நினைச்ச நீயாவது நல்ல விஷயத்த பேசுறதாவது. ஏய், என் பொண்ணு ஒரு வார்த்தை நல்லபடியா பேசிட்டு இருக்குல்ல, குறுக்க புந்து நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நீ சொல்லுமா, நீ சொல்லு. ஆமாப்பா, அந்த கிராமத்து வேலைக்காரி சம்பந்தமே இல்லாம என் சூர்யா கிட்ட வந்து ஒட்டிட்டு இருந்தால. ஆமா, எப்படியாச்சும் அவளை விரட்டி அடிச்சாதான் அந்த இடத்துல நான் போய் வாழ முடியும். ஏண்டி, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஹே, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாயை மூடிட்டு சும்மா இரு. ஏய், சொல்லுதுல, பேசாம தான் இரேன். ஏங்க, இவ இப்படி கேவலமா பேசிட்டு இருக்கா. இவள 4 அரை அரையறது விட்டுட்டு என்ன ஏகிட்ட எகிரிட்டு இருக்கீங்க? அவ கிடக்குற, நீ சொல்லுமா. நந்தினிக்கு சப்போர்ட்டா அந்த வீட்ல இருந்த ஒவ்வொரு பில்லரையும் அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. இப்போ ஆல்மோஸ்ட் அவ தனி மரம்பா. கூடிய சீக்கிரம் அவளாவே அந்த வீட்டை விட்டு வெளியே போறா. மாத்துவ அவன் அதுக்குதான் காத்துட்டு இருக்கான் பாரு.
உன்னை எல்லாம் அவன் ஒரு பொண்ணா கூட மதிக்க மாட்டேங்கிறான். அது புரியாம பைத்தியக்காரி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க. இந்த ஆள் வேற உனக்கு ஒத்து ஊதிட்டு இருக்காரு. ஏய், நல்ல அப்பா நல்ல பொண்ணு பா, விளங்கிடும். அப்பா முதல்ல இந்த பொம்பளைய டைவர்ஸ் பண்ணுப்பா. அத பண்ண சொல்லுடி. அர்ச்சனா, நான் என்னைய நம்புறதை விட உன்னைதான் ரொம்ப ஜாஸ்தியா நம்புறேன். நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுல நீ நிச்சயமா ஜெயிப்ப. அதனால உன் வழியில நீ தைரியமா போ. அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்பா உன் பக்கத்துல இருந்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்வேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அப்பாவோட ஆசை. நீ உன் ரூட்லயே போய்கிட்டு. ஆல் தி பெஸ்ட். கோ ஹெட். கேரி ஆன். தேங்க்யூப்பா. அப்போ நிஜமாவே அந்த பையன் திருடன் இல்லையா? சுரேகா அம்மாவோட ஃப்ரெண்டு தானா? நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இப்படி பண்ணிட்டேனோ? ச்சே, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அவனை திருடன் நினைச்சு அவசரப்பட்டு பிறந்த நாள் அதுவுமா இப்படி அடி வாங்க வச்சுட்டேனே. நந்தினி, என்னம்மா ஐயா. தூக்கம் வரலையா? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஆமாங்க ஐயா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை இப்படி கெடுத்துட்டேனே. எல்லாரும் தப்பா பேசுறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். சரி விடுமா, இதுல ஓன் தப்புன்னு ஒண்ணுமே கிடையாது. யாரோ ஒரு பையன் வீட்டுக்குள்ள ஓடி வந்தா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரதானே செய்யும். ஆமாங்க ஐயா, அப்படிதான் நானும் நினைச்சிட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை வீட்டுக்குள்ள திருடன் வேற வந்திருக்கான். அதான் நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். நந்தினி, இல்ல நியாயமா பார்த்தேன்னு வையேன், சுரேகா எப்படி ஒரு பையனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததே தப்பு. அதுக்கு முறையா எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு அவனை வர வச்சிருக்கணும். ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனதான் பிரச்சனையே. இருந்தாலும் நான் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செஞ்சிருக்கலாம். ரூம் கதவை தாப்பா போடுறதுக்கு முன்னாடி சுரேகா அம்மா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கலாம். நான் திருடன் நினைச்சிட்டேனா, அதனால வேற எதுவுமே தோணாம போயிடுச்சு. பரவாயில்ல விடுமா, அதையே நினைச்சுக்கிட்டேன். போய் தூங்கு போ. ஐயா, பிறந்த நாள் அதுவுமா இப்படி ஆயிடுச்சே. இனிமே அவங்க மனசுல எப்பவுமே இது ஓடிட்டே இருக்கும்ல. நீ அதெல்லாம் நினைச்சு ஒன்னும் வருத்தப்படாதம்மா. நீ நிஜமாவே அவளை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு பண்ணியிருந்தனா அது தப்புதான். அப்படிலாம் இல்ல. இல்லங்க ஐயா, என்னதான் இருந்தாலும் சுரேகா அம்மா சின்ன பொண்ணு. எல்லாருக்கும் நடுவுல இப்படி அசிங்கமாயிடுச்சுன்னு நினைப்பாங்கல்ல. எதுக்கும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுறேங்க ஐயா, அதான் நல்லது.